வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட டியூக் 250 தேர்ட் ஜென்ரேஷனுக்கு வந்து அடுத்தடுத்த அப்டேட் வந்து பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ இன்றைக்கி என்ன அப்டேட் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்டர்பெல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னோடய சேனல் நீங்கள் புதுசு அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். கீழே யூனிக்கான நிறைய வீடியோ இருக்குது, எல்லாத்தையும் போய் செக் பண்ணிட்டு வாங்க. ஸோ நான் ஒரு 4 மந்த்துக்கு முன்னாடி தான் வாங்கியிருந்தேன். ஸோ அதோட டெலிவரி வீடியோவும் உள்ள அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த மாடலுக்கு உண்டான நிறைய அக்சசரிஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 2-3 வீடியோ போட்டிருக்கேன். ஸோ சப்போஸ் பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு வந்துருங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அண்டர்பெல்லியை பாருங்களேன். இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் பார்த்தா ஒரு மாதிரி அன்ஃபினிஷ்டாக இருக்கா இல்லையா, ஒரு மாதிரி அந்த ஒரு லுக்கே இல்லைங்க. இந்த பக்கம் பார்க்கும்போது அதில் இந்த கேப்பெல்லாம் பாருங்களேன். இவன் எதுக்கு இவ்வளோ டெப்த்து வச்சு இதை எதுக்கு இவ்வளோ கேப்பு, இவ்வளோ தூரம் ஏன் இவன் இறக்குறான்? இதிலே தெரிய வேணாமா, இது எதுக்கு இவ்வளோ தூரம் ஏன் இறக்கணும்? இதில் மழை தண்ணி பெஞ்சா அப்படியே நிற்கிது, எதுக்கு இவ்வளோ கேப்பு? சைலன்சருக்கு கொஞ்சம் அது ஒரு 1 இன்ச்சு 2 இன்ச்சு கொஞ்சம் இறக்கி வச்சுருந்தான்னா தெரிஞ்சிருக்காது. பார்த்தீங்கன்னா எங்கேருந்தா சவுண்டு வருது, வண்டி ஓட்ட ஓட்ட கட 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 கடங்குது. எங்கே சவுண்டு வருது என்னன்னு எனக்கே ஒன்றும் புரியல. எந்த பக்கமாக இருக்கும்? ஒருவேளை நான் என்ன நினச்சிட்டேன், ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கிளாம்பு போட்டிருக்காங்கல்ல, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே உரசுது. ஒருவேளை இதாக தான் இருக்கும் போல், ஏன்னா இங்கே கேப்பே இல்லை, இதாக தான் இருக்கும் போல் அப்படின்னு நான் நினச்சிட்டேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைபர் பிளாஸ்டிக்கு நல்ல மெட்டீரியல் குவாலிட்டியெல்லாம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடம் தான் இடிக்குது போல் அப்படின்னு நான் நினச்சா பார்த்தா அந்த இடமும் இல்லை. அப்புறம் என்ன ஆகிட்டு, சரி இந்த பக்கம் ஒரு செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் செக் பண்ணி பார்த்தா இந்த இடம் உரசிச்சு. நான் தான் என்ன பண்ணேன்னா இதை வந்து பிளேடை வச்சு கட் பண்ணி இந்த ஒரு ஸ்லைஸாக இந்த ஒரு ஷேப்பை மட்டும் எடுத்துட்டேன். சரி எடுத்ததுக்கப்புறமும் பார்த்தா வண்டி ஓட்டணும் சவுண்டு வருது. ஆனால் எடுத்ததுக்கப்புறமும் எப்படா சவுண்டு வருது அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் இந்த பக்கம் செக் பண்ணி பார்க்குறேன். அப்போ தான் தெரியுது இந்த பேடில் பார்த்திங்கன்னா உரசிக்கிட்டு இருக்குது. இது இப்போ நான் மறுபடியும் என்ன பண்ணேன்னா பிளேடை வச்சு நறுக்கியிருக்கேன். பிளேடை வச்சு இந்த சைஸே பாருங்கள், ஒரு மாதிரி நறுக்குன மாதிரி தெரியும். இந்த இங்கே கூட பாருங்கள், அந்த இதில் கூட கோடு போட்டிருக்கும். நறுக்கும்போது இந்த இதெல்லாம் பட்டுருச்சு. ஸோ அந்த பிளேடை போட்டு நான் நறுக்குனதுக்கு அப்புறம் இப்போ சவுண்டு வராமல் இருக்குது. இதெல்லாம் எனக்கு தேவையா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நான் என்ன பண்ணுறது அப்படின்னு இப்போ வேஸ்ட்டாக அந்த டெப்த்து கீழே இருக்கிறனால இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பிரேக்கில் பார்த்திங்கன்னா எனக்கு தட்டுது. எல்லா நேரமும் தட்டுது அப்படின்னு நான் சொல்லலை. சில ஸ்பீட் பேக்கெலாம் வந்து டெப்த்து அதிகமாக இருக்கும், சின்னதாக தெரியும், ஆனால் டெப்த்து பெருசாக இருக்கும். அந்த ஸ்பீட் பேக்கெலாம் பார்த்திங்கன்னா லைட்டாக உரசுது. தெரியாதனமாக ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு தடவை கொடுத்து அவன் பார்த்திங்கன்னா அவன் ஒரு 100 கிலோ இருப்பான். அவன் ஏறி உக்காந்துட்டான், நான் பின்னாடி உக்காந்துருக்கேன். நான் ஒரு 80-85 கிட்டே இருப்பேன். பார்த்திங்கன்னா அப்படி உட்காரும்போது அவன் ஓட்டிகிட்டு போகிறான், ஸ்பீட் பேக்கில் தட்டிடுச்சு. நான் முடிச்சு அவனை கத்துறேன், ஏன்டா ஒழுங்காக தான் போயேன்டா, ஏன்டா இப்படி ஸ்பீடாக போகிறேன், ஏன்டா ஸ்லோவாக போடா அப்படின்ட்டு. அவன் என்ன சொல்கிறான், இல்லை நான் ஸ்லோவாக தான் போகிறேன் ஆனாலும் தட்டுது அப்படின்றான். அப்புறமா தான் தெரியுது இதை போட்டவனுங்க இதை டெப்த்து நல்லா பெருசாக போட்டு இப்படி பண்ணதுனால 2 பேர் போகும்போது லைட்டாக அந்த மாதிரி ஸ்பீட் பிரேக்கரில் வந்து தட்டும் அப்படின்றது அப்புறமா தான் தெரியுது. அதனால் இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது என்னையை பொறுத்த வரைக்கும். லுக்குக்கு நல்லா இருக்குது. இதை இப்போ ட்ரிப்புக்காக தான் அதை மாட்டினேன். ப்ளஸ் அந்த சைலன்சரும் துரு பிடிச்சி ஃப்யூச்சரில் மழை தண்ணி பட்டு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக சேஃப்டிக்காக மாட்டினேன்.
பார்த்தா இந்த மாதிரி எனக்கு ஒரு தலைவலியை கொடுத்துருச்சு. இதை ஏன்டா மாட்டினோம் அப்படின்ற மாதிரி. அந்த கடையிலையும் பண்ணதெல்லாம் நல்லா தான் இருக்குது, நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. பண்ணி அவன் ஃபிட் பண்ணி செட் பண்ணி கொடுத்ததெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் நம்மக்கிட்ட ஒரு இதுவுமே கன்வேவே பண்ணுறதில்ல. இந்த மாதிரி ஃபில்லியன் வச்சு கூப்பிட்டு போகும்போது கொஞ்சம் பார்த்து போங்க, இல்லை வந்து கொஞ்சம் ஸ்பீட் பேக்கில் ஓட்டும்போது கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்கள். அது எங்களுக்கே தெரியும், அதை நீ சொல்லணுன்றது இல்லை. ஆனால் இந்த அளவுக்கு இது டெப்த்து கம்மியாக இருந்து ஃபில்லியனை கூட்டிகிட்டு போகும்போதெல்லாம் பெரிய பிரச்சனையாக இருக்குன்றது யாருக்கு தெரியும்? இல்லை இதை யார் சொல்லணும்? சரி, அவன் கடைக்காரன், அவன் வியாபாரி, அவன் சொல்ல மாட்டான். நமக்குள்ளே இருக்கணும் மூளை அப்படின்ற மாதிரி என்னை நானே திட்டிக்கிட்ட மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ அதனால் வந்து இந்த மாடல் வச்சுருந்தீங்க, அதுலேயும் மெயினாக அந்த என்ஹெச் கடையில் மாட்டுறீங்கன்னா தயவு செஞ்சு மாட்டிடாதீங்க. அங்கேயே அதே கடையிலேயே யூனிவர்சல் அண்டர்பெல்லின்னு ஒன்று இருக்குது. அது வந்து இந்த ஆர்சி மாடலில் இருக்கும்ல, அது இருக்கும். பேசாமல் நீங்கள் அதை வாங்கி மாட்டிக்கோங்க. நான் ஒரு பெஸ்ட்டு ஐடியா, சூப்பர் ஐடியா ஒன்று சொல்கிறேன். அந்த அண்டர்பெல்லியே மாட்டாதீங்க. என் மாடல் வச்சுருக்க யாராக இருந்தாலும், இந்த வீடியோ பார்க்குற என் மாடல் வச்சுருக்க யாராக இருந்தாலும் இந்த அண்டர்பெல்லியை மாட்டிடாதீங்க. பேசாமல் மாட்டாமையே வச்சு ஓட்டுங்க. சைலன்சர் போனால் பரவாயில்ல, காசு கொடுத்து மாற்றிக்கலாம் அப்படின்ற ஒரு நிலைமை ஆகிப்போச்சு என் மைண்டு. ஸோ அந்த அளவுக்கு நானும் 2-3 ப்ராடக்ட்லாம் மாட்டியிருக்கேன். இந்த மாதிரி எனக்கு வந்து இது வந்து காசு வேஸ்ட்டு, இதை மாட்டினது ஏன்டா மாட்டினோம் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சதே கிடையாது. இந்த அண்டர்பெல்லி தான் நான் யோசிச்சிருக்கேன். இப்பயும் பார்த்தீங்கன்னா நீங்களே சொல்லுங்களேன், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லுக்கு எப்படி இருக்குது, நல்லா இருக்கா இல்லையா? அப்போ நான் யோசித்ததில் எதுவும் தப்பு இருக்கா? இது லுக்காகவும் இருக்கும். அதே மாதிரி ஸ்டிக்கரிங்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கேன். லாஸ்ட் டைம் ட்ரிப்பு போனதுக்காக இந்த மாதிரி ஸ்டிக்கரிங்லாம் பண்ணியிருக்கேன். நீங்களே சொல்லுங்கள் பார்த்துட்டு, லுக்கு நல்லா இருக்கா இல்லையா? நல்லா தான் இருக்குது. லெஃப்ட் சைடில் டோட்டலாக அந்த ரைட் சைடில் பார்க்கும்போது டோட்டலாக நல்லா இருக்குது. ஆனால் லெஃப்ட் சைட்லேயும் அந்த கீழே அந்த ஒரு ஒயிட் ஸ்டிக்கர் போட்டிருக்கனால கொஞ்சம் அந்த எடுத்து கொடுக்குது, நல்லா இருக்குது. ஆனால் ஒரு அன்ஃபினிஷ்டாக இருக்குது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அன்ஃபினிஷ்டு மாதிரி தெரியும். அது பக்கத்தில் வந்தால் தெரியும், தூரத்தில்னா அதுவும் தெரியாது. லுக்கு நல்லாவே இருக்கும். அதனால தான் நான் வந்து மாட்டினேன். ஆனால் எனக்கு இந்த மாதிரி ஒரு தலைவலியை இந்த அண்டர்பெல்லி கொடுக்கும் அப்படின்ட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. ஸோ அதனால் இதோட ரேட்டு வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா 2300 அந்த அண்டர்பெல்லியோட ரேட்டு. ஆனால் இதுக்கு ஃபிட்டிங் சார்ஜ் மட்டும் 300 பார்த்திங்கன்னா வாங்கிட்டான். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2600க்கு மாட்டியிருக்கேன். ஆனால் மாட்டியான் எனக்கு புண்ணியம் இல்லை, வேஸ்ட்டு. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் ஏனோ தானோன்னு பண்ணலாம் பண்ணல. ஸோ இந்த வீடியோ வந்து எனக்கு ஒரு மாதிரி இந்த அண்டர்பெல்லியில் வந்து எனக்கு ஒரு மாதிரி டிஸ்அட்வான்டேஜாகவே இருந்துச்சு. எனக்கு ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாகவே இல்லை. தமிழ் இண்டஸ்ட்ரியிலே பார்த்திங்கன்னா இந்த மாடலுக்கு கேடிஎம் டியூக் 250, 390 இந்த 3rd ஜென்ரேஷனுக்கு பார்த்திங்கன்னா அண்டர்பெல்லி சம்மந்தமாக யாருமே போடலை. நான் தான் போட்டுக்கிறேன் அப்படின்னு ஒன்றும் சொல்லலை. நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் யாரும் போடல. அதுவும் இந்த இது போடல. பார்த்திங்கன்னா யூனிவர்சலோடது நிறைய பேர் போட்டிருக்காங்க. சில பேர் பார்த்திங்கன்னா அண்டர்பெல்லியே போட்ட வீடியோவே கிடையாது. ஏன்னா யாருமே போட மாட்டாங்க. உங்களுக்கு போடாமல் இருக்கிறது தான் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது போல், அவங்களுக்கு பிடிச்சிருக்கு போல் இருக்குது. நான் லுக்குக்காகவும் இந்த சைலன்சர் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணுமே புது வண்டின்ற மாதிரி நினச்சி நான் பண்ணால் கடைசியாக பார்த்தா இப்போ எனக்கு தண்ட செலவு அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. தண்ட செலவுன்றதை விட ஒரு ட்ரிப்பு போகிறோம், ஒரு ட்ராவல் பண்ணுறோன்னா நமக்கு ஒரு மாதிரி டிஸ்அட்வான்டேஜாக அந்த அண்டர்பெல்லி வந்து அந்த ஸ்பீட் பிரேக்கில் இடிக்க நமக்கு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. ஒரு மாதிரி ஏன்டா ஓட்டுறோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி ஃபில்லியன்லாம் வச்சு நீங்கள் கூப்பிட்டு போனீங்கன்னா தேவையில்லாத தலைவலி தான் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ உங்கள் ஃபேமிலிஸில் யார் வந்து இந்த மாடல் இந்த வண்டி வச்சுருந்தாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு மேலே அது அவங்க முடிவு. நான் வந்து இந்த ஒரு அக்சசரிஸ் மட்டும்தான் அந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி இன்னும் 2 அக்சசரிஸ்லாம் மாட்டியிருக்கேன். ஸோ டாப் ரேக் மாட்டியிருக்கேன். அந்த டாப் ரேக் வீடியோலாம் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. செம்ம யூஸ்ஃபுல். எனக்கு அம்மா ஒரு தடவை பார்த்தீங்கன்னா மாவு அரைக்கலாம் சொல்லியிருந்தாங்க. அந்த டப்பாவெல்லாம் தூக்கி பின்னாடி வச்சுலாம் போனேன். அந்த லாஸ்ட் வீடியோவில் அதெல்லாம் இருக்குது. செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சும்மா காமெடி சொல்கிறேன்னு இல்லை, பட் ரியாலிட்டி அதுதான். நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பார்சல் எடுத்துகிட்டு போகிறதுக்குலாம் சூப்பராக இருக்கும் அந்த டாப் ரேக்கு. திருச்சியில் ஏகே ஷாப்பில் வந்து வாங்கியிருந்தேன். இவர் அந்த அசார் கெட்டவன் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அவர் ஷாப்பில் போய் வாங்கிட்டு வரேன். சூப்பராக இருக்குது, சூப்பர் குவாலிட்டியாகவும் இருக்குது, நல்லாவும் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ அண்டர்பெல்லி மாற்றிட்டு வரேன். அந்த எண்ணெய் நானுங்க அந்த எண்ணெய் அவனாவது ஓவர் பில்டப் கொடுத்தான். அவன் தலையில் 2 அடியை போடுங்க. இப்படி தான் பில்டப் கொடுத்தானுங்க. ஒழுங்காகவும் பண்ணல, நம்மக்கிட்ட ஒழுங்காகவும் கன்வே பண்ண மாட்டானுங்க. ப்ராடக்ட் குவாலிட்டி ஓகே தான், சைஸ் ஒழுங்காக வைக்காதனால தானே இப்போ எனக்கு பிரச்சனையாக இருக்குது. அதனால் எவனா அந்த கடையை பற்றி ஓவராக பில்டப் கொடுத்தானே அவன் தலையில் 2 அடியை போட்டு விடுங்க. என் ஃப்ரெண்டு அப்படி சொல்லி தான் அவனை பிடிச்சி கத்திக்கிட்டு இருந்தேன். ஸோ அதனால் இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பி சேஃப் அண்ட் ஸ்டே ஹோம். பாய்.